ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். நவசக்திகள் யாவரும் ஆதிசக்தியின் அம்சங்களே. தெய்வங்கள் யாவரும் சூட்சம ஆற்றல்கள் மிக்கவர்கள். சூட்சமம் என்றால் என்ன? மனிதர்களின் புற அறிவிற்கும் புற விழிகளுக்கும் புலப்படாதவையே சூட்சமம் என அழைக்கப்படுகின்றது. அணுக்களின் ஒளிச்சிதறல்களின் மூலம் மிக உருகிய நிலையினை அடைந்து மிக மிக நுண்ணிய ஒளிசக்தியாக திரிகின்ற தருணத்தில் தெய்வ சக்திகள் அனைத்தும் மனித விழிகளுக்கு புலப்படாத நிலையினை அடைகின்றன. நவ சக்திகள் யாவரும் ஆதிசக்தியின் துளிகளே எனில், ஆதிசக்தி எனும் ஆன்மாவிலிருந்து பிரிந்து நிற்கும் உருகிய அணுக்களின் ஒளியே என்றுணர்க. மிக நுண்ணிய உயிரினங்களை காண்பதற்கு மனிதர்கள் பூத கண்ணாடிகளை பயனுறுத்துகின்றனர். விண்ணிலே உலாவரும் விண்மீன்களை துல்லியமாய் காண்பதற்கு தொலைநோக்கு கருவிகளையும் பயனுறுத்துகின்றனர். தொலைவு அதிகரித்தால் காண்கின்ற பொருட்களின் அளவு சிறிதாக விளங்கிடும். அதனை போன்றே அருகினில் நிலைத்தாலும் நுண்ணிய உயிரினங்கள் விழிகளுக்கு புலப்படுவதில்லை. இதன் மூல காரணம் விழிகளே. விழிகளின் பின்புறம் உள்ள ரசம் பூசிய திரைகளே தனது உட்தன்மைக்கு ஏற்ப உருவங்களை பிரதிபலிக்கின்றன. கலியுக மானுடர்களுக்கு விழிகளின் பார்வை திறன் குன்றியிருக்கும். ஏனெனில் தொடர்ச்சியான பிறவிகளின் மூலம் பற்பல கர்ம கழிவுகளை பதிவுகளாக ஏற்று அதீத ரசம் பூசிய விழிகளாக நிலைத்திருக்கும். சத்தியயுகம் எனும் முதன்மையான யுகத்தினில் விழிகளுக்கு திரைகள் இன்றி அற்புத நிலையில் வசித்த மானுடர்களே ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் உயர்ந்து புவியினை சூழ்கின்ற அனைத்து நிலைகளையும் விழிகளால் கண்டுணர்ந்து பதிவிட்டு சென்றனர். யுகங்களின் எல்லையில் பிறவிகளின் கூடிய எண்ணிக்கையின் மூலம் விழித்திரைகள் வலுத்து அதன் பார்வை திறனும் மங்கி வருகின்றது. விழித்துகள் என்பது தாய் தந்தையர் அருளிய ஆன்மாவின் ஒரு துளி எனும் உருகிய பாதரசத் துகளாகும். விடுபட்டு விண்ணேறிய சிவத்துளிகளே விழிகளில் அமர்ந்து ஒளியினை நல்குகின்றன. எனில் விழி படைத்ததன் மூல காரணமே அணுக்களை காண்பதற்கே. எத்தகைய தொலைவினில் நிலைத்தாலும் எத்தகைய நுண்ணிய தன்மையினில் வீற்றிருந்தாலும் விழிகளில் உள்ள உருகிய பாதரச ஒளியினால் எளிதாய் கண்டு உணர இயலும். மனிதர்கள் அதிக பிறவிகளை ஏற்று கர்ம வினைகள் எனும் பதிவுகளையும் ஏற்று உருகிய விழித்துகள் எனும் ஆன்ம கருவிடம் சேமித்து விடுகின்றனர். அதன் மூலம் உருகிய ஆன்மாவினை உடைய உயர் தெய்வங்களின் உணர்வு அலைகளையும் பெறத் தவறுகின்றனர். உருகிய விழித்துகள் மெல்ல மெல்ல இறுகி சிறைப்பட்ட ஓர் ஆன்ம துகளினை போன்று உருமாறுகின்றது. எனில் விழிகளின் பார்வை திறன் குன்றுகின்றது. அன்பு சீடர்களே, நவ தேவியரும் உயிரின் அணு சக்தியினை உருக்கி திசை மாற்றி ஆன்மாவின் உருகிய ரசம் நிலைக்கும் பகுதியினை நோக்கியே ஈர்த்து வருகின்ற இத்தருணத்தில் உதிக்க உள்ள ஆதிசக்தியின் ஓர்
உருகிய ஆன்மத்துகள் எனும் பாதரச ஒளியானது ஸ்ரீ அம்புஜாக்ஷி எனும் நாமம் ஏற்று அனைவரது விழித்துகள்களுடனும் கலப்புற்று அதனை உருக்கி திரைகளை நீக்கி பார்வை திறனில் மாறுபட்ட உணர்வுகளையும் ஊக்குவிப்பார். ஸ்ரீ அம்புஜாக்ஷி எனும் சக்தியானவர் கமலாயதாக்ஷி, நீலாயதாக்ஷி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி ஆகிய ஆட்சி புரியும் 5 சக்திகளுக்கு ஒளியூட்டி அருள் வழங்கிட உருவாக்கப்பட்டவர் ஆவார். புவியினில் உள்ள உயிர்களுக்கு ஆற்றல்களை பொழிகின்ற 5 ஆட்சி தேவியருக்கும் அதீத ஆற்றல்களை வழங்கிடுவார். ஏனெனில் உருக்கும் தன்மை கொண்ட ஓர் பாதரச துகளினால் உருவாக்கப்பட்டவரே அம்புஜாக்ஷி என்றுணர்க. அன்பு சீடர்கள் அனைவரும் மலர்கள் கொண்டு தேவியினை அர்ச்சித்து தத்துவமசி மந்திரம் உரைத்து பூஜித்த பின்னர் 2 விழிகளையும் மலர்த்தி கலசத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தேங்காய் எனும் புனித பொருளின் மீது விழிகளை செலுத்தி பார்வையினை உட்செலுத்தி ஸ்ரீ அம்புஜாக்ஷியே போற்றி என்றே பூஜித்து நின்றிடுங்கள். 3 கண்களை உடைய தேங்காய் எனும் கனியானது மானுடர்களின் விழித்திரைகளை கரைத்து நீக்கிட வல்லது. தேங்காய் பால் எனும் திரவம் அணுக்களை உருக்கும் சக்தி பெற்றது. உண்ணும் உணவினிலும் ஏற்கலாம். அதனின்றி உருவாகும் எண்ணெய் பொருள் எனும் திரவம் விழிகளின் திரைகளை நீக்கும். மேலும் விழித்துகள்களையும் உருக்கி ரசமாய் உருமாற்றும். விழிகளின் பார்வை திறன் கூடும். சூட்சம நிகழ்வுகளும் புலப்படும். அனைவரும் தேங்காய் எனும் கலசத்தை அலங்கரிக்கும் உயர்ந்த பொருளினை கண்ணுற்று ஸ்ரீ அம்புஜாக்ஷியே போற்றி என்றே 108 முறை உரைத்திடுங்கள். விழிகளை மூடாது தியானித்தால் கலச ஆற்றல்களில் உள்ள தேங்காய் எனும் உருவினில் கலப்புற்று அதன் கண் பகுதியின் மூலம் அதிக ஆற்றல்களை உங்களது விழிகளுக்கு அருளிடுவார் தேவி. இதன் சூட்சமங்கள் உணரப்படல் வேண்டும். 5 தேவியர்கள் ஆற்றுகின்ற பணிகளுக்கு தனது உருகிய ரச ஒளியினை பகிர்வதற்காகவே அம்புஜாக்ஷி எனும் ரூபம் ஏற்று தனது ஆன்மாவின் ஒரு உருகிய பாதரச ஒளியினை தனித்து பிரித்து இயங்க வைத்து கொண்டுள்ளார் ஆதிசக்தி அன்னை. அனைவரும் ஆழமாய் துதித்து சூட்சம ஆற்றல்களை உணரக்கூடிய சக்தியினை ஸ்ரீ அம்புஜாக்ஷி தேவியிடமிருந்து பெற்றிடுங்கள். அன்பான ஆசிகள்.